ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு ஏசியே இல்லாமல் வீட்டை குளுன்னு ஜில்லுன்னு எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற சில டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயில் சும்மாவே சொல்ல வேண்டாங்க, செமையாக வெயில் அடிக்குதுங்க. அடிக்கிற வெயிலை பார்த்தா ரொம்ப அப்படியே தீய கப்பன்னு எரிஞ்சிட போல் அடிக்குது. நம்ம வீட்டில் ஏசி இல்லையா, நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். ஜன்னல் இருக்கும் பாருங்கள், அந்த ஜன்னலை நல்லா திறந்து விட்டுருங்க. திறந்து விட்டிங்கன்னா நல்லா காற்று உள்ளே இருக்க அனல் எல்லாமே நமக்கு வெளியே போயிடும். அதனாலேயே பாதி ஹீட்டே நம்ம வீட்டில் இருக்க ஹீட்டு வந்து ரொம்ப கம்மியாகும். எப்பவுமே சரி ஜன்னலை திறந்து வைங்க. ஆனால் ஜன்னலை திறந்து வைக்கிறது சேஃபாகவும் திறந்து வைங்க, பார்த்து திறந்து வைங்க. எப்பவுமே சரி பகல் டைமில் மேல் ஃபேன் போடுங்க. நைட் டைமில் டேபிள் ஃபேன் மட்டும் போடுங்க, மேல் ஃபேன் போடாதீங்க. அப்படி நீங்கள் மேல் ஃபேன் முடிஞ்ச அளவுக்கு போடாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த டேபிள் ஃபேன் போடுறதுனால நமக்கு அனல் மேலே இருக்கிற அனல் கீழே இறங்காமல் இருக்கும். அதுக்காக தான் நான் மேல் ஃபேன் வேண்டான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி டேபிள் ஃபேன் இருந்தால் ஒரு 2 ஃபேன் கூட நீங்கள் ஒரு ரூமுக்கு வச்சுக்கலாம். அந்த டேபிள் ஃபேன் பக்கத்தில் ஒரு குண்டால் நல்லா ஜில்லுன்னு தண்ணி எடுத்து அது பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டேபிள் ஃபேன் போட்டிங்கன்னா அந்த தண்ணிக்கும் அதுக்கும் வீடு நல்லா ஃபுல்லாக குளுன்னு இருக்கும் நல்லா. அதேமாதிரி ஸ்க்ரீன் துணி, அந்த ஸ்க்ரீன் துணியில் நம்ம பெட்ஷீட்டோ ஏதோ ஒன்று நல்லா நனைச்சிட்டு இறுக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஜன்னலில் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அந்த ஈரக்காற்று நமக்கு படுறப்ப ரொம்ப கூலாக நல்லா இருக்கும். நல்லா அப்படியே இந்த கனல் இல்லாமல் நல்லா கூலாகவே இருக்கும். ஜன்னலில் நீங்கள் அந்த மாதிரி போட்டு விடலாம். அந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா கீழே தண்ணியை படாமல் இருக்கிறதுக்கு ஒரு மேட்டை ஏதாச்சும் போட்டு விட்டுடுங்க. ஏன்னா நம்ம நினச்சி போடுறப்ப மேட்டை அதில் போட்டோம்னா தண்ணி வழிஞ்சால் அந்த மேட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். அதேமாரி வெளியே போர்ட்டிக்கோலையோ படிக்கட்டுலையோ நம்ம ஒரு 2 மேட்டை நினச்சி நல்லா போட்டுருங்க. தண்ணி நல்லா அந்த மேட்டில் ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த கூலான காற்று, அந்த கூலிங் கூட நம்ம வீட்டுக்குள்ளே அனல் தெரியாமல் கூலாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு மாடியில் நம்ம பழைய கூனி பழைய பாய் அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா குளிரவே நிறையவே தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா நீங்கள் மாடியில் போட்டு விட்டுருங்க. அப்படி போட்டு விட்டிங்கன்னா நமக்கு அனல் தெரியாமல் இருக்கும். மேலே இருக்க அனல் உள்ளே இறங்காமல் இருக்கும். ஈவினிங் ஆனால் நல்லா மாடியில் நல்லா குளிராக தண்ணி ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி சாக்கு பாய் பழசு பெட்ஷீட்டு மேட் இருந்தால் கூட பரவாயில்ல, அதெல்லாம் நல்லா விரித்து விட்டுட்டு அது முள்ளாக நல்லா தண்ணி நல்லா நிறையாவே ஊற்றிடுங்க. அப்படி ஊற்றினீங்கன்னா அதில் ஹீட்டுவெல்லாம் அந்த தண்ணி உறிஞ்சிக்கும். நமக்கு உள்ள வீட்டுக்குள்ளே ஹீட்டு குறையாமல் இருக்கும். அப்படி பண்ணுறதுனால நமக்கு ஏசியும் தேவையில்லை. அந்த கூலானது நமக்கு அந்த கூலிங்கே உள்ளே கொடுத்துருமா, நம்ம வீடு நல்லா ஜில்லுன்னு ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஏசி போடணுன்னு அவசியமே இல்லை. ஏசிக்கு நிறைய செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏசியே ஒவ்வொருத்தருக்கும் ஒத்துக்காது. இந்த மாதிரி இயற்கையான வர கூலிங்கை நம்ம இது பண்ணிக்கலாம். எப்பவுமே சரி மாடியில் ஈவினிங்கில் நல்லாவே தண்ணி ஊற்றி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜில் நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு அதில் நல்லா ஐஸ் கட்டி வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து கூட நீங்கள் ஃபேன் பக்கத்தில் வச்சுக்கலாம். அப்படி இந்த டேபிள் ஃபேன் பக்கத்தில் வச்சிங்கன்னா அதிலிருந்து அந்த கூலிங் காற்று பட்டு நமக்கு நல்லா ஜில்லுன்னு காற்று வரும். மேல் ஃபேன் போடுறது மேக்ஸிமம் டேபிள் ஃபேன் போடுங்க. அப்படி போட்டிங்கனாலும் நல்லா குளுன்னு காற்று வரும். நைட்டு நேரத்தில் நிறையா டியூப் லைட்டு அந்த மாதிரிலாம் நம்ம போட்டுப்போம் பார்த்திங்களா. தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த டியூப் லைட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அதுவும் நமக்கு ஒரு ஹீட்டு தானே, அந்த ஹீட்டு உள்ளே அப்சர்வ் ஆகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா வீட்டில் இருக்க ஹீட் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் கொஞ்சம் நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டை கொஞ்சம் ஒரு தண்ணி போட்டு மாப் போட்டு விட்டுருங்க. அப்படி நீங்கள் மாப் போடுறதுனால அதுலேயும் கொஞ்சம் கூலிங் வீடு கொடுக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நமக்கு வீடுக்கு என்ன ஏசியே தேவையில்லைங்க. வீடே அவ்வளோ குளுன்னு ஜில்லுன்னு ஏசி தேவையில்லாமல் பல்லன்னு குளுன்னு ஆகிடும். நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. வீடு ஏசி தேவையில்லை, நல்லா குளுன்னு இருக்கும். ஏசி நம்ம செலவு பண்ணி கரண்ட் பில் செலவு பண்ணி அவ்வளோ செலவு பண்ணி போடணுன்னு அவசியமே இல்லைங்க. இந்த வீடியோ பிடிச்சினா அப்படியே ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், சி யூ. நெக்ஸ்ட் ஒரு டாபிக் கூட உங்களை சந்திக்க வரேன். பாய், சி யூ.